10th தமிழ் இயல் 2க்கான புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம். பலவுள் தெரிக. கொஸ்டின் நம்பர் 1. பரிபாடல் அடியில் விசும்பில் இசையில் ஆகிய சொற்கள் குறிப்பவை எவை? வானத்தையும் பேரொளியையும். கொஸ்டின் நம்பர் 2. செய்தி 1. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 3 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். செய்தி 2. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழ்நாடு 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே. செய்தி 3. இந்தியாவிற்கு தேவையான மழை அளவில் 70 விழுக்காடு மழையை தென்மேற்கு பருவக்காற்றாக கொடுக்கின்றேன். இதில் சரியான விடை பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் செய்தி 1ம் 3ம் சரி. தேர்ட் கொஸ்டின், பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுக்க. இதுல பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆப்ஷன் உங்களுக்கு செகண்ட் ஒன். கொண்டலுக்கு கிழக்கு, கோடைக்கு மேற்கு, வாடை வடக்கு, தென்றல் தெற்கு. கொஸ்டின் நம்பர் 4. மகிழுந்து வருமா என்பது டேஷ் தொடர். வருமா என்று கேட்பது மகிழுந்து வருமா என்பதனால் இது எழுவாய் தொடர். கொஸ்டின் நம்பர் 5. அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக இருப்பது வேற்றுமை உருபு. அறிஞருக்கு, அறிஞரது அதில் வேற்றுமை உருபு ஊ வருது, அதனால இது வேற்றுமை உருபு. குருவினா. வினா எண் 1. நமக்கு உயிர் காற்று, காற்றுக்கு வரம் மரம், மரங்களை வெட்டி எரியாமல் நட்டு வளர்ப்போம். இது போன்று உலக காற்று நாள் விழிப்புணர்வுக்கான 2 முழக்கத் தொடர்களை எழுதுக. காற்று உயிருக்கு நாற்று, தூய காற்று அனைவரின் உரிமை. கொஸ்டின் நம்பர் 2. எழுது என்றான் என்பது விரைவு காரணமாக எழுது எழுது என்றால் என அடுக்கு தொடரானது. சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடராகும்? சிரித்து சிரித்து பேசினார் என்பது அடுக்கு தொடராகும். கொஸ்டின் நம்பர் 3. கட்டுரை படித்த இச்சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவை பயன்படுத்தி தொடரை விரித்தெழுதுக. கட்டுரையை படித்த, இதுல நடுவில் கட்டுரையை என்றும் போது ஐய பிரிக்கும் போது ஈ கூட்டல் ஐ வரும், அங்க ஐ வர்றதுனால இது வேற்றுமை உருவாகும். கொஸ்டின் நம்பர் 4. மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுக. முதுகினால் சூரியனை மறைக்கும் போது மேகங்கள் துணிச்சலானவை. தாகம் தீர்க்கும் போது மேகங்கள் கருணை மிக்கவை. கொஸ்டின் நம்பர் 5. தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயர் சூட்டியுள்ளனர்? கிழக்கிலிருந்து வீசும் காற்றை கொண்டல் என்றும், மேற்கிலிருந்து வீசும் காற்றை கோடை என்றும், வடக்கிலிருந்து வீசும் காற்றை வாடை என்றும், தெற்கிலிருந்து வீசும் காற்றை தென்றல் என்றும் அழைப்பர். நம்ம சிறுவினா நெடுவினாவுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சிறுவினால. உயிராக நான், பல பெயர்களில் நான், 4 திசையிலும் நான், இலக்கியத்தில் நான், முன்னீர் தாவாய் ஓட்டியாக நான் முதலிய தலைப்புகளில் காற்று தன்னை பற்றி பேசுகிறது. இவ்வாறு நீர் தன்னை பற்றி பேசினால் உங்களுடைய கற்பனையில் தலைப்புகளை எழுதுக. காற்று பேசும்போது உயிரா காற்று எப்படி இருக்கும்போது என்னவா இருக்கும்? பல பெயர்கள்ல இருக்கும்போது என்னவா இருக்கும்? 4 திசையில இருக்கும்போது என்னவா இருக்கும்? இந்த மாதிரி காற்றை பலவாறு யோசிக்கும் பொழுது, அதே போல நீர் தன்னைத்தானே அது பேசிக்கொண்டால் என்ன பேசிக்கொள்ளும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் உயிராய் நான், மழையாய் நான். எல்லோரும் தண்ணி இல்லைன்னா உயிரே வாழவே முடியாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் உயிராய் இருக்கிறதே நீர் தான். அதனால உயிராய் நான் சொல்லியிருக்காங்க. அடுத்து மழையாய் நான், மழை நீராகவே இந்த பூமியில இருக்க எல்லா நீர்நிலைகளிலும் நீர் தேங்குகிறது. ஸோ மழையாயும் இருக்கிறது. ஸோ உயிராய் நான், மழையாய் நான். நான் நின்றி பூமியே சுழலாது. நீர் இல்லாம ஒரு உயிரினம் கூட வாழ முடியாது இல்லையா? ஸோ நீர் தான் அவசியம். பூமி தாயின் குருதி நான். குருதி அப்படின்னா ரத்தம். இந்த பூமி தாயோட ரத்தமே நீர் தான். ஏன்னா அந்த நீர் தான் ஆறுகளாகவும் ஏரிகளாகவும் உலகமெங்கும் பரவி ஓடுகிறது. அதனால பூமி தாயோட குருதி நான். சரிங்களா? அடுத்து செகண்ட் கொஸ்டின். உயிர்கள் உருவாகி வளர, இது வரைன்னு இருக்கு மிஸ்டேக்கு, வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிடுக. வானமும் உருவமில்லா காற்றும், பூமியும் நெருப்பும் நீரும் ஆகிய 5 பூதங்களும் உயிர்கள் உருவாகி வளர முதன்மையானவை ஆகும். பூமி உருவாகி ஊழிக்காலம் தொடர்ந்த பின்னர்
இந்த பூமி குளிரும்படியாக தொடர்ந்த மழையால் வெள்ளத்தில் மூழ்கியது. மீண்டும் மீண்டும் வெள்ளத்தால் நிறைந்த இப்பெரிய உலகத்தில் உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கு ஏற்ற சூழல் தோன்றி அவை நிலை பெறும்படியான ஊழிக்காலம் வந்தது. தேர்ட் கொஸ்டின். வகுப்பறையில் ஆசிரியர் மாணவர்களிடம் சுற்றுச்சூழல் பற்றிய பாடலை பாடி காட்டினார். இதை மாணவர்கள் கவனமாக கேட்டு பாடினர். மாணவர்கள் கேட்ட பாடலில் இருந்து ஆசிரியர் சிறு வினாக்களை கேட்டார். இப்பாடல் குறித்த உங்கள் கருத்துக்களை எழுதி வாருங்கள். நன்றாக எழுதுபவருக்கு பரிசு உள்ளது என்றும் ஆசிரியர் கூறினார். வண்ணமிட்ட சொற்களுக்கான தொகா நிலை தொடர்களை கண்டறிக. இதுல உங்களுக்கு வண்ணமிட்ட சொற்கள் இல்லை, உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கும். அதற்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். பாடி காட்டினார், இதுல வினை எச்சத் தொடர். பாடி காட்டினார் வினை எச்சத் தொடர். கேட்டு பாடினர் வினை எச்சத் தொடர். பாடல்ன்றது பாடுறதும் ஒரு வினை. கேட்டு பாடினர், அங்கேயும் பாடினர் தான் வருது, அதுவும் ஒரு வினை. அதனால இது வினை எச்சத் தொடர். கேட்ட பாடலில், பாடினும் போது அங்க ஈ சவுண்ட் வருதா, கேட்டு அங்க ஊ சவுண்ட் வருதா, இது எல்லாமே வினை எச்சங்கள். அதே ஆல சவுண்ட் வந்தா பெயரெச்சம். கேட்ட பாடலில், கேட்ட அந்த டா பிரிச்சனா இட்டு குட்டல் ஆண் வரும். அப்ப ஆண் வந்தா அது பெயரெச்ச தொடர். சிறு வினாக்களை கேட்டார். வினாக்களை இல்லு குட்டல் ஐ வந்தா வேற்றுமை தொடர். எழுதுபவருக்கு பரிசு வேற்றுமை தொடர். எழுதுபவருக்கு இந்த கூன்றது இக்கு குட்டல் ஊன்னு வந்தாலும் வேற்றுமை தொடர். சரிங்களா? அடுத்து நெடுவினா. காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகளை விவரித்து எழுதுக. காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகள். ஃபர்ஸ்ட் முன்னுரை போட்டுக்கோங்க. நாம் தினமும் சுவாசிக்கின்ற காற்று சுத்தமாக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியம். ஆனால் இப்போது காற்று பல இடங்களில் மாசுபடுகிறது. இதனால் மனிதர்களும் விலங்குகளும் மரங்களும் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே இந்த காற்று மாசுபாட்டை தடுக்க நாம் என்ன செய்யலாம் என்பதை பார்ப்போம். பசுமை பரப்புகளை அதிகரித்தல். மரங்கள் காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை இழுத்து ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. ஆகையால் அதிகமாக மரங்களை நடுவது காற்று மாசுபாட்டை குறைக்கும் முக்கியமான வழியாகும். மரங்களை வெட்டாமல் புதிய மரஞ்செடிகளை நட்டு வளர்ப்பதே இதற்கான சிறந்த வழியாகும். பொது போக்குவரத்தை பயன்படுத்துதல். ஒவ்வொருவரும் தனித்தனியாக வாகனங்களை பயன்படுத்துவது காற்று மாசுபாட்டை அதிகரிக்க செய்கிறது. இதற்கு பதிலாக பேருந்து, ரயில் போன்ற பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதை உறுதி செய்வதன் மூலமாக காற்று மாசுபாட்டை பெருமளவு குறைக்கலாம். மேலும் பள்ளி மாணவர்களிடையே இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் அவசியம். எரிபொருள் சிக்கனமுடைய வாகனங்கள். மின்சார வாகனங்கள் மற்றும் எரிபொருள் சிக்கனமான வாகனங்களை பயன்படுத்துவதன் மூலம் மாசுபாட்டை கட்டுப்படுத்தலாம். பெட்ரோல், டீசல் உள்ளிட்டவற்றால் இயங்கும் வாகனங்களை பயன்படுத்துவதை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. தொழிற்சாலைகளில் கட்டுப்பாடுகள். தொழிற்சாலைகள் வெளியிடும் வேதியியல் வாயுக்கள் மற்றும் புகையை சுத்திகரிக்கும் கருவிகள் மூலம் வெளியிட வேண்டும். அரசு விதிகளை கடைபிடிக்க செய்ய வேண்டும். மின் உலைகள், பசுமை தொழில்நுட்பங்கள் போன்றவற்றை பயன்படுத்துவதன் மூலம் தானாகவே காற்று மாசுபாடு குறையும். குப்பைகளை சரியாக நிர்வகித்தல். குப்பைகளை திறந்த வெளியில் எரிக்காமல் அதனை முறையாக மண்ணில் புதைக்கும் அல்லது செய்வது முக்கியம். அதாவது புதைப்பது முக்கியம் அர்த்தம். சரிங்களா? செய்வது முக்கியம் இல்லை, புதைக்கும் அல்லது செய்வது அப்படின்னு வருது, அதை அடிச்சுட்டு புதைப்பது முக்கியம். மேலும் மட்கும் குப்பை, மட்காத குப்பை என்ற வகைகளில் பிரித்து மறுசுழற்சி செய்வது காற்று மாசுபாட்டை குறைக்கும். முடிவுரை. காற்று மாசுபாட்டை தடுப்பது ஒவ்வொருவரின் பொறுப்பும் கடமையும் ஆகும். இயற்கையை பாதுகாக்கும் முயற்சியில் நாம் ஒட்டுமொத்தமாக செயல்பட்டால் மட்டுமே சுத்தமான காற்றையும் ஆரோக்கியமான வாழ்வையும் பெற முடியும். இன்று செயல்படுத்துங்கள், நாளைக்கு நலமாக இருப்போம்.
பிரம்மம் கதை உணர்த்தும் பிற உயிர்களை தம் உயிர் போல் நேசிக்கும் பண்பினை விவரிக்க. முன்னுரை. இயற்கையோடு இணைந்து வாழ்வதும் இயற்கையை பயனுள்ளதாக மாற்றுவதும் அழகியல் ஆகும். குடும்ப உறுப்பினர்கள் இணைந்து நட்டு வைத்த மரம் ஒன்று அவர்களின் வாழ்வியலில் எப்படி பின்னி பிணைந்து விட்டது என்பதை பிரபஞ்சனின் பிரம்மம் என்ற சிறுகதை அழகாக காட்சிப்படுத்துகிறது. புதிதாக கட்டிய வீடு. இச்சிறுகதையில் வரும் குடும்பத்தினர் புதிதாக வீடு ஒன்றை கட்டினர். அந்த வீட்டிற்கு முன்னால் வெறுமனே கிடந்த சீரிய இடத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்த குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் முடிவு செய்தனர். அதற்காக ஒவ்வொருவரும் என்ன செய்யலாம் என்று தங்களது எண்ணங்களை தெரிவித்தனர். குடும்ப உறுப்பினர்களின் விருப்பம். குடும்பத்தின் பெரியவரான பாட்டி பசுவின் மீது தீராத அன்பு கொண்டவர். பசுவினால் குடும்பத்திற்கு ஏற்படும் நன்மைகளை கூறி அவ்விடத்தில் பசு வாங்கி வளர்க்கலாம் என்றார். குடும்பத்தில் அம்மா பாட்டியின் கருத்தை ஏற்க மறுத்து வெண்டை, கத்தரி, தக்காளி போன்றவற்றை வளர்த்தால் கறிக்கு உதவும் என்று கூறி தனது விருப்பத்தை தெரிவித்தார். அக்குடும்பத்தில் இருந்த தங்கை சௌந்தரா பூக்களிடம் விருப்பம் கொண்டவளாக இருந்தாள். பல்வேறு வகையான பூக்களை வளர்க்கலாம் என்றாள். அழகை ரசிக்க தெரிய வேண்டும் என்றாள். இது சௌந்தராவிடம் இருந்த இயற்கையை ரசிக்கும் பண்பை உணர்த்துகிறது. அப்பாவின் முடிவு. அனைவரும் தங்களது கருத்துக்களை தெரிவிக்க குடும்பத்தின் தலைவரான அப்பா காலியாக கிடக்கும் அந்த இடத்தில் முருங்கையை நட்டு வளர்க்கலாம் என்று சொன்னார். ஏனெனில் முருங்கை வீட்டுக்கு எவ்வித ஆபத்தையும் ஏற்படுத்தாது, மேலும் மிகுந்த மருத்துவ குணங்கள் உடையது என்று கூறி 2 நாட்கள் கழித்து தனது நண்பர் வீட்டிலிருந்து முருங்கை கிளை ஒன்றை கொண்டு வந்து அவர் நட்டார். முருங்கை வீட்டின் அங்கமானது. நாளுக்கு நாள் முருங்கையின் வளர்ச்சியை கண்டு மிகவும் ரசித்தன குடும்பத்தினர். அது படிப்படியாக கிளை, இலை, காய் போன்றவற்றை தந்தபோது அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். முருங்கை காய்க்கும் கீரைக்கும் ஆசைப்பட்டு அண்டை வீட்டு உறவுகள் அடிக்கடி இவர்களது வீட்டிற்கு வரத் தொடங்கினர். மேலும் காக்கை, குருவிகளுக்கு இந்த முருங்கை மரம் இல்லமாயிற்று. முருங்கை அவர்களின் வீட்டின் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டது. மீண்டு எழுந்த முருங்கை. ஒரு நாள் காற்று பலமாக வீசியதால் முருங்கை அடியோடு விழுந்தது. இதனால் குடும்பத்தினர் சொல்ல முடியாத துயரத்தை அடைந்தனர். சில நாட்களுக்கு பிறகு விழுந்து கிடந்த மரக்கிளையில் இருந்து முருங்கை துளிர்விடத் தொடங்கியது. அது குடும்பத்தினருக்கு பெரும் மகிழ்ச்சி அளித்தது. முடிவுரை. முருங்கை என்பது வெறும் மரமாக குடும்பத்தார் இல்லை, உணர்வில் கலர்ந்த உயிராகவே அமைகிறது. பல உயிர்கள் வாழும் வீடாகவும் திகழ்கிறது. முருங்கை என்பது வெறும் மரமாக குடும்பத்தார். இந்த இடத்துல சென்டென்ஸ் மிஸ் ஆகுது. முருங்கை என்பது வெறும் மரமாக குடும்பத்தார் பார்க்கவில்லை, பார்க்கன்னு வரும், பார்க்கவில்லை, உணர்வில் கலந்த உயிராகவே அமைகிறது. பல உயிர்கள் வாழும் வீடாகவும் திகழ்ந்தது. பிரம்மம் பெற உயிர்களை தன் உயிர் போல் நேசிக்கும் பண்பினை விவரிக்கிறது என்றால் அது மிகையல்ல. அடுத்த வினா, நெடுவினா. மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடித்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி பலர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. கவிஞர் கண்ணதாசனின் இப்பாடலில் தவழும் காற்றையும் கவிதை நயத்தையும் பாராட்டி உரை செய்க. இதற்கு முதல்ல திரண்ட கருத்து எழுதிக்கோங்க. இது தலைப்பு கொடுத்துருக்கோங்க, காற்றை பாராட்டுதல். பாதி மலர்ந்த மலரை போலவும் பாதி விடிந்த காலை பொழுதை போலவும் உள்ள காற்றே, நீ இளம் தென்றலாக வரும்போது நதிகளை வருடியும் செடி கொடிகளை வருடியும் வருகிறாய். உன்னை போலவே தமிழும் அனைவராலும் விரும்பத்தக்கதாய் இருக்கிறது. பொதிகை மலையில் தோன்றி மதுரையிலே சங்கத்தில் வளர்ந்த அழகிய தமிழை ஒத்த காற்றே என்கிறார் கவியரசர். மோனை நயம். மோனை நயம் என்றால் முதல் எழுத்து எல்லாம் ஒன்றி வந்தால் அதை மோனை என்பர். மலர்ந்தும் மலராத, இதில் மா என்ற எழுத்து ஒன்றி வந்துள்ளதால் மோனை.
வளரும் வண்ணமே. இதில் முதல் எழுத்து வாபா என்ற எழுத்து ஒன்றி வந்துள்ளதால் இது மோனை. போன்ற சொற்களில் முதல் எழுத்து ஒன்றி வந்து மோனை நயத்துடன் இப்பாடல் சிறக்கின்றது. எதுகை நயம். நதியில் ஒதிகை, விடிந்தும் விடியாத. இதில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்துள்ளதால் இது எதுகை. போன்ற சொற்களில் இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்து எதுகை நயம் எழிலுடன் இடம்பெற்றுள்ளதை அறிய முடிகிறது. முரண் நயம். மலர்ந்தும் மலராத, விடிந்தும் விடியாத போன்ற சொற்கள் எதிரெதிர் சொற்களாக அமைந்து முரண் நயத்தை வெளிப்படுத்துகிறது. இயைபு நயம். வண்ணமே, அன்னமே, மன்றமே என இப்பாடலின் இறுதி எழுத்துக்கள் ஒன்றாய் அமைவதால் இது இயைபு நயமாகும். அணி நயம். மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என்னும் அடிகள் இப்பாடலில் உவமை அணி இடம்பெற்றுள்ளதை உணர்த்துகிறது. மொழியை ஆள்வோம். கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க. இயற்கை, செயற்கை. கொடு, கோடு. கொள், கோள். இதுல உங்களுக்கு இயற்கை, செயற்கை இந்த இரண்டு வார்த்தைகளும் சேர்த்து ஒரு தொடர அமைக்கணும். செயற்கையை விட இயற்கை சிறந்தது. கொடுப்பதற்கு கோடு இடக்கூடாது. கோள்களை அறிந்து கொள். சிறு, சீரு. சிறு பூனையும் சீரும். தான், தாம். தான் என்று இருக்காமல் தாம் என இருக்க வேண்டும். விதி, வீதி. விதியால் வீதிக்கு வந்தான். மொழிபெயர்க்க. The golden sun gets up early in the morning and starts its bright rays to fade away the dark. The milky clouds start their wandering. The colorful birds start tweeting their morning's melodious in percussion. The cute butterflies dance around the flowers. The flowers' fragrance fills the breeze. The breeze gently blows everywhere and makes everything pleasant. இதற்கு விடை, பொன்னிற கதிரவன் தன் ஒளிக்கதிரால் இந்த பூமியை பொலிவு பெற இழுகின்றான். அழகிய காலை வேளையில் பால் போன்ற வெண்மை மேகங்கள் சூழ அந்த காட்சி பரவசத்தை உண்டாக்குகிறது. வண்ண பறவைகள் காலை மெல்லிசையை ஒலித்து கொண்டே வலம் வர, பட்டாம்பூச்சிகளும் பூச்சிகளை சுற்றி வர, பூக்கள் தன் மனத்தை எல்லா இடங்களிலும் பரவச் செய்து சுகந்தம் வீசி காலை சில்லென உணர்வும் மனமும் பரவி எங்கும் இனிமையாக இருக்கிறது. அடுத்தது வாழ்த்து மடல். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மரம் இயற்கையின் வரம்ன்ற தலைப்புல கட்டுரை போட்டியில முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுறது. பப்ளிக்ல கண்டிப்பா கேட்க சான்சஸ் இருக்கு, நல்லா படிச்சுக்கோங்க. வாழ்த்து மடல். நெல்லை. அன்புள்ள நண்பா தோழி. நலம் நலமறிய ஆவல். திருச்சியில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் எனும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் நீ முதல் பரிசு பெற்றதை தொலைக்காட்சியை பார்த்து அறிந்தேன். அளவில்லா மகிழ்ச்சி அடைந்தேன். அதற்காக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிக்கு உனது அன்பு நண்பன் மகிழ்நியன். உரைமேல் முகவரி, உங்களோட அட்ரஸை போட்டுக்கோங்க. சொல்லை கண்டுபிடித்து புதிரை விடுவிக்க. முதல் இரண்டை நீக்கினாலும் வாசனை தரும், நீக்காவிட்டாலும் வாசனை தரும். விடை நறுமணம். பழமைக்கு எதிரானது எழுதுகோலில் பயன்படும். புதுமை. இருக்கும் போது உருவமில்லை, இல்லாமல் உயிரினம் இல்லை. காற்று. நாலெழுத்தில் கண் சிமிட்டும், கடை இரண்டில் நீந்தி செல்லும் விண்மீன். ஓரெழுத்தில் சோலை, இரண்டு எழுத்தில் வனம். காடு. நயமிகு தொடர்களை படித்து ஏற்ற தலைப்புகளை எடுத்தெழுதுக. கொளுத்தும் வெயில் சட்டென தணிந்தது, வானம் இருண்டது, வாடை காற்று வீசியது. காற்றின் பாடல். புவி சிலிர்த்து மண்ணிலிருந்து சின்னஞ்சிறு மொட்டு முகிழ்ந்தது. அச்செடியை வரவேற்கும் விதமாக பக்கத்து செடிகள் தலையாட்டி மகிழ்கின்றன. விடை மொட்டின் வருகை. கொஸ்டின் நம்பர் 3. சோலைக்குள் சத்தமில்லாமல் வீசியது தென்றல். பூக்கள் அதன் வருகையை உணர்ந்து நறுமணத்துடன் வரவேற்கின்றன. பூவாசம் கலந்த தென்றலில் வண்டுகள் மிதந்து சென்று மலர்களில் அமர்கின்றன. விடை மிதக்கும் வாசம். இரவின் இருள் அமைதியில் இரைச்சலாய் சில சுவர்கோழிகள், வறண்ட வானத்தின் இருண்ட புழுக்கம், மழைக்கு இயங்கும் புவி வெப்ப பெருமூச்சு விடும் கசகசத்த உயிரினங்கள். விடை உயிர்ப்பின் ஏக்கம். நின்று விட்ட மழை தரும் குளிர் சொட்டு சொட்டாக விளிம்புகளிலிருந்தும் மரங்களிலிருந்தும் விழும் மழை நீர் பட்டு சிலிர்க்கும் உயிரினம். நீரின் சிலிர்ப்பு. குயில்களின் கூவல் இசை, புல்லினங்களின் மேய்ச்சலும் பாய்ச்சலும், இலைகளின் அசைவுகள், சூறைக்காற்றின் ஆலோலம். வனத்தின் நடனம். அகராதியில் காண்க. அகன்சுடர் ஆர்களி கட்புல் கொடுவாய் திருவில். அகன்சுடர் அதன் பொருள். அகல் என்றால் திரிபு. அகல் சுடர் அகன்ற சுடர்.
ஆர்கலி என்றால் கடல், மழை, வெள்ளம், பேரொளி, ஆரவாரம். கட்புல் என்றால் ஓர் புலவன். கொடுவாய் என்றால் ஓர் மிருகம். படிச்சொல் புலி, குறளை, வளைந்தவாய், திருவில், இந்திரவில். காட்சியை கண்டு கவினுர எழுதுக. காற்றே, உன் அருமை யாருக்கும் தெரியவில்லை. உயிர் வாழ நீ அவசியம். மரங்களை அழித்தோம், நாங்கள் வளமில்லா உயிரினமாகி விட்டோம். மரங்களை வளர்ப்போம், தூய்மையான காற்றை சுவாசிப்போம். அடுத்த தலைப்பு நிற்க அதற்கு தக வானொலி அறிவிப்பு. இந்த வினா பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான வினா. உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ஸ்ல 5 மார்க்ஸில் கேட்பாங்க, கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஜல் புயல் சென்னைக்கு தென்கிழக்கே 150 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. இன்றிரவு சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடையே கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸோ இதுக்கு என்னெல்லாம் நீங்கள் புயலின் போது எச்சரிக்கையாக இருப்பீங்கன்னு கொஸ்டின் கேட்பாங்க. புயலின் போது வெளியே செல்ல வேண்டாம். தொலைபேசி மின்சாதனங்கள் பயன்படுத்துவதை தவிர்க்கவும். வானொலி அறிவிப்பை கேட்டு பின்பற்றவும். மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்கவும். வெளியேற நேர்ந்தால் ஆரம்ப கட்ட எச்சரிக்கையின் போதே வெளியேறவும். மாடியில் இருப்பதை தவிர்த்து தளப்பகுதியிலே தங்கவும். காற்றடிப்பது நின்றாலும் எதிர் திசையிலிருந்து மறுபடி வேகமாக வீச ஆரம்பிக்கும். எனவே காற்றடிப்பு முடிந்து விட்டதாக நினைக்க வேண்டாம். வாகனத்தை ஓட்ட நேர்ந்தால் கடற்கரை பகுதிகளுக்கு தொலைவிலும் மரங்கள், மின்கம்பி பாதைகள், நீர்வழிகள் ஆகியவற்றிலிருந்து விலகியும் வாகனத்தின் உள்ளேயே தங்கியிருக்கவும். புயலின் போது வெளியே செல்ல வேண்டாம். தொலைபேசி மின்சாதனங்கள் அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே கீழே அப்படியே நோட்ஸாக இருக்குது. ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாரையும் உங்களையும் காப்பாற்றும் வகையில் நீங்கள் செய்யும் செயல்களை வரிசைப்படுத்தி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான நோட்ஸு. வானொலி அறிவிப்பை கேட்டு பின்பற்றவும். புயலின் போது வெளியே செல்ல மாட்டேன். மாடியில் இருப்பதை தவிர்த்து தளப்பகுதியிலே தங்குவேன். மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்கவும். தொலைபேசி மின்சாதனங்கள் பயன்படுத்துவதை தவிர்ப்பேன். அடுத்தது கலைச்சொல் அறிவோம். ஸ்டார்ம் புயல், டார்னடோ சூறாவளி, டெம்பஸ்ட் பெருங்காற்று, லேண்ட் பிரீஸ் நிலக்காற்று, சீ பிரீஸ் கடற்காற்று, வேர்ல்வின் சுழல் காற்று. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ண மாட்டீங்க. தொடர்ச்சியாக நம்ம 10th தமிழுக்கு புக் பேக் ஆன்சர் வீடியோஸ் அப்லோட் பண்ண இருக்கிறோம். அது இல்லாமல் 10th 11th 12th எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆல் சப்ஜெக்ட்ஸ்க்கு அப்லோட் பண்ணுறோம். ஸோ என்ன வீடியோஸ் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.